أعوذ بالله من الشيطان الرجيم قل يا أيها الذين هادوا إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين ولا يتمنونه أبدا بما قدمت أيديهم والله عليم بالظالمين قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய வாகனத்தில் பின்னால் இருந்து கொண்டு நான் சென்று கொண்டிருந்தேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், உமக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தரப் போகின்றேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் நீ காண்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. இஅலம், இப்னு அப்பாஸே நீ அறிந்து கொள், அன்னல் உம்மத லவ் இஜ்தமஉ அலா அன் யன்ஃபஉக பிஷைஇன் லன் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே ஒன்று சேர்ந்து உமக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் அந்த நன்மையை செய்ய முடியாது. அல்லாஹ் அந்த நன்மை உனக்கு நடக்க வேண்டும் என்று எழுதியிருந்தாலே தவிர. وَلَوْ اجْتَمَعُوا عَلَى أَنْ يَضُرُّوكَ بِشَيْءٍ لَنْ يَضُرُّوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ عَلَيْكَ. இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உமக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் செய்யவே முடியாது. அவ்வாறான தீமை உமக்கு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர. ருஃபிஅத்தில் அக்லாம் வஜஃபத்திஸ் ஸுஹுஃப், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு சிறிய சஹாபி, ஒரு சின்ன பையன். அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொள்கிறார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? மிகப்பெரிய ஒரு மனிதர், அல்லாஹுடைய தூதர், அதிலும் சய்யிதுல் அன்பியா, நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர், ஒரு மிகப்பெரிய அரசின் அதிபர். இப்படியான பல தன்மைகளை கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் தனக்கு பின்னால் ஒரு சின்ன சஹாபியை ஏற்றிக் கொள்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு பெரிய நபி, நான் இறுதி தூதர், நான் ஒரு ஜனாதிபதி என்ற பெருமையோடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடந்ததே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பணிவோடு அவர்கள் நடந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் நெற்கதிரை போன்றவன். நெற்கதிர், நெல்லு இருக்கிறது, அது ஆரம்ப நிலையில் நீங்கள் பார்க்கும்போது நிமிர்ந்து நிற்கும். பிறகு அதிலே நெல்மணிகள் அதிகரித்தால் அந்த நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த வேளாண்மை பிறகு சாய்ந்து விடுவதை பார்க்கிறோம். எவ்வளவு அதிகமாக நெல்மணிகள் அதிலே வருகின்றனவோ அதற்கேற்ப அது நிலத்தை தொடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். இதே போன்றுதான் ஒரு முஃமின். ஒரு முஃமினிடம் விஷயம் கூட கூட கல்வி, அறிவு, ஈமான் இவைகள் அதிகரிக்க அதிகரிக்க அவனிடம் பணிவும் இது போன்று அதிகரிக்கும். யார் நிமிர்ந்து நிற்கிறாரோ, இதை தமிழிலே குடலை பருவம் என்று சொல்வார்கள். அந்த வேளாண்மை, விவசாய அந்த நெல் ஒன்றுமில்லாமல் இருக்கும் போது நிமிர்ந்து நிற்கிறது, அதிலே நெல்மணிகள் அதிகரிக்கும் போது பணிந்து விடுகிறது. அதுபோன்றுதான் ஒரு முஃமினும் விஷயம் கூட கூட பணிவுள்ளவனாக மாற வேண்டும். பெருமைக்காரனாக, ஆணவம் உள்ளவனாக ஒரு முஃமின் இருக்க முடியாது என்பதை இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். சின்ன பிள்ளைகளோடு விளையாடுவார்கள். குறிப்பாக அனாதை குழந்தைகளை அவர்கள் பார்த்து விட்டால் அந்த குழந்தைகளை பக்கத்திலே அழைத்து தன்னோடு அணைத்து கொண்டு அவர்களுடைய தலையை தடவி விடுவார்கள். சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவார்கள். அதே போன்று அடிமைகள் இருக்கிறார்களே, இந்த அடிமைகளோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கண்ணியமாக, அன்பாக நடந்து கொள்வார்கள். நமக்கு தெரியும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பதற்கு அருவருப்பான தோற்றத்தை உடைய ஒருவர். கண்ணங்கரையர் என்றிருப்பார், உதடு பெருத்து போயிருக்கும், தலைமுடி சுருண்டு காணப்படும். இப்படியான நபித்தோழரோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். அவருடைய தோளில் கையை போடுவார்கள், அவரோடு ஒன்றாக பயணிப்பார்கள், பக்கத்திலே வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவுக்குரிய மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளாகும். இப்படி பணிவோடு நடந்து கொள்கிற அல்லாஹுடைய தூதர் சின்ன பிள்ளைகளின் உள்ளத்திலே நல்ல செய்திகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சின்ன பிள்ளைகளுடைய விஷயங்களிலே, சின்ன பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே மோசமான விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் பதிவு செய்யப்படக்கூடாது. சின்ன குழந்தைகள், அவர்கள் அப்போதுதான் ஆளுமை விருத்தி செய்யப்படுகிற நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை நாம் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய அகீதா பாதுகாக்கப்படுவதற்கு தேவையான உபதேசங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கற்பித்தல் முறையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். எடுத்த எடுப்பிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திற்கு செல்லாமல், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சிறுவனே நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தரப் போகிறேன். அதாவது ஒரு முன்னுரை கொடுத்து கல்வியை கொடுப்பது என்பது மாணவர்கள் தங்களுடைய கவனத்தை
கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களின் பக்கம் திருப்புவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஆசானாக காணப்படுகிறார்கள். அவர்கள் கற்பித்தல் முறையிலே கடைபிடித்த பல முறைகள் இன்றைக்கு நவீன காலத்திலே ஆய்வுகள் செய்து இவர்கள் சொல்கிறார்கள். இந்த முறையை கடைபிடித்தால்தான் கற்பித்தல் முறை நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் மனிதன் அறியாமையிலே மூழ்கி இருந்த நேரத்தில் அழகான கற்பித்தல் முறையை இந்த உலகத்திற்கு காட்டி தந்தார்கள் என்பதை யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சிறுவனே உமக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத்தரப் போகிறேன் என்று அந்த முன்னுரையை கொண்டு ஆரம்பித்ததிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது நமக்கு ஒரு படிப்பினை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விஷயங்களை சொல்லும் போதும் எடுத்த எடுப்பில் விஷயத்தை சொல்லாமல் அவர்களை நம்முடைய பக்கம் திருப்பிவிட்டு அவர்களுடைய கவனத்தை நாம் கவர்ந்து விட்டு செய்திகளை சொல்வது என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திற்கு வருகிறார்கள். யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், என்ன வார்த்தைகள்? இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ஏனென்றால் நீ அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அடியானாக மாறுகிறாய். அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பேணி நடக்கும் போது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக நீ மாறுகிறாய். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக மாறும்போது அல்லாஹு தஆலா அவனுடைய உதவியை நமக்கு வழங்குகிறான். இதை ஒரு ஹதீஸுல் குதுஸியின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். ஹதீஸ் குதுஸி என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் ஹதீஸுல் குதுஸி என்று அழைக்கப்படும். ஒரு ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அடியார்கள் என்னை நெருங்கி வருகிற விஷயத்தில் நான் கடமையாக்கி இருக்கிற அந்த கடமைகளின் மூலம் நெருங்கி வருவது மிக சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் நஃபிலாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வணக்கங்களின் மூலம் அவர்கள் என்னை நெருங்கி வருவார்களாக இருந்தால், நஃபில் என்றால் கடமை இல்லாத வணக்கங்கள், கடமை இல்லாத வணக்கங்களின் மூலம் அவர்கள் என்னை நெருங்குவார்களாக இருந்தால் அவர்களை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். அவர்களை நான் நேசிக்க ஆரம்பித்தால் அவர்கள் பார்க்கிற கண்ணாக நான் மாறுகிறேன். அவர்கள் கேட்கிற காதாக நான் மாறுகிறேன். அவர்கள் பிடிக்கிற கையாக நான் மாறுகிறேன். அவர்கள் நடக்கிற காலாக நான் மாறுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மிகவும் ஆழமான கருத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. இந்த ஹதீஸுல் குதுஸியை சிலர் பிழையாக புரிய வைத்து மக்கள் மத்தியிலே வழிகட்ட ஒரு கொள்கையை பரப்பி இருக்கிறார்கள். கேட்கிற காதாகவும் பார்க்கிற கண்ணாகவும் பிடிக்கிற கையாகவும் நடக்கிற காலாகவும் அல்லாஹ் ஆகிவிடுகிறான் என்றால் அல்லாஹும் அடியானும் ஒன்றாகி விடுகிறார்கள் என்ற அத்வைத கருத்தை சிலர் இந்த ஹதீஸை வைத்து மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மை என்னவென்றால், பிடிக்கிற கையாக மாறுகிறேன் என்றால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவன் பிடிக்கிறான். அதாவது நல்ல விஷயங்களை, அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களைத்தான் அவன் தன்னுடைய கையால் பிடிப்பான். அப்படி பிடிப்பதும் அல்லாஹுடைய உதவியை கொண்டே இருக்கும். நடக்கிற காலாக என்று சொல்லும் போது அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவன் நடப்பான். அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவன் பார்ப்பான். அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவன் கேட்பான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு சொல்கிறார்களே, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹுடைய உதவி உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். குர்ஆனில் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வயுஸப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை அவன் உறுதியாக்கி வைப்பான். அல்லாஹ்வுக்கு உதவியா? நம்பால் தேவையுள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறானா? அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையுமற்றவன். அல்லாஹு ஹுவல் கனிய்யு வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் எந்த தேவையமற்ற செல்வந்தனாக இருக்கிறான், நீங்கள் தான் ஏழைகளாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படியான அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும்,
நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். என்ன அர்த்தம்? அல்லாஹுக்கு உதவி தேவையில்லை. நாம் படைக்கப்பட்டிருப்பது அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரத்து தாரியாத்தினுடைய கடைசி பகுதியிலே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கே அன்று நான் படைக்கவில்லை. மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வலா உரீது அன் யுத்இமூன், அவர்களிடமிருந்து நான் ரிஸ்கை கேட்கவும் இல்லை, அவர்கள் எனக்கு உணவு தர வேண்டும் என்றும் நான் அவர்களிடம் கேட்கவில்லை. அல்லாஹ் இவற்றிலிருந்து தேவையற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் உதவி செய்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் நாம் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நல்ல நியத்து வைத்து உழைப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபத்க், இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் நீ காண்பாய் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்கிறார்கள். சின்ன பிள்ளைகளின் உள்ளத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்படும் போது அந்த பிள்ளைகள் சின்ன பருவத்திலிருந்து எதற்கு ஆசைப்படுவார்கள்? அல்லாஹ்வுடைய சட்டங்களை நான் பேணி நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் மதித்து நடக்க வேண்டும், அல்லாஹ் எவற்றையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அவற்றை நான் செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அவற்றை நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு சின்ன பிள்ளைகளின் உள்ளத்தில் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், நாம் அந்த உணர்வை பிள்ளைகளின் உள்ளத்திலே ஊட்டுவதில்லை. உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளின் உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வை நெருங்க வைக்க வேண்டுமே தவிர பிள்ளைகளை அச்சுறுத்தி பயம் காட்டி நெருங்க வைக்க கூடாது. அல்லாஹ்வை பயம் காட்டி அச்சுறுத்தி நெருங்க வைத்தால் அவர்கள் மன விருப்பத்தோடு அல்லாஹ்வை நெருங்க மாட்டார்கள். நீங்கள் வீட்டில் ஒரு கடுகடுப்பான தாயாக இருந்தால் பிள்ளைகள் உங்களிடத்தில் அன்பாக வந்து பேச மாட்டாது. உங்களுடைய கணவன் வீட்டிலே கடுமையான போக்கை உடையவராக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே பார்க்கிறீர்கள். தந்தையிடம் போய் தங்களுடைய தேவைகளை கேட்பதை விட யாரிடம் வந்து பிள்ளைகள் கேட்கிறார்கள்? தாயிடம்தான் வருகிறார்கள். ஏனென்றால் தந்தையிடம் போனால் அவர் திட்டுவார், அடிப்பார், அவர் அதட்டுவார், ஏசுவார் என்கிற பயம் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வருகிறது. சில தாய்மார் இப்படியே வளர்த்து விடுவார்கள். வாப்பா வந்தா அடிப்பார், வாப்பா வந்தா கொன்னிடுவார், இப்படி சொல்லி சொல்லி வளர்க்கிற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு தந்தையின் மீது பிடிப்பு வருவதில்லை. இதே போன்றுதான் அல்லாஹ்வை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் நரகத்தில் போடுவான், அல்லாஹ் சுடுவான், இப்படி பிள்ளைகளிடத்திலே சொல்லும் போது பிள்ளைகளுக்கு அல்லாஹ் என்றால் என்ன வருகிறது? பயம்தான் வருகிறது. பயப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் போக மாட்டான். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை போன்று பயப்படுகிறவர்களிடம் மனிதன் போவதில்லை. எப்படி இவன் கால்கள் வீங்குகிற அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நின்று வணங்க போகிறான்? சுஜூதிலே நீண்ட நேரம் இருந்து அல்லாஹ்விடத்திலே எப்படி கேட்கப் போகிறான்? தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழுந்து அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும் என்ற உணர்வு இவனிடத்திலே எப்படி வரும்? ஏனென்றால் இவனுக்கு அல்லாஹ் என்றால் என்ன? பயம்தான் இருக்கிறது. அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வை பயப்படவும் வைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை, கருணையை பிள்ளைகளுடைய உள்ளங்களில் பதிவு செய்யவும் வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும். இதை உள்வாங்கக்கூடிய பிள்ளை அவன் வளர்ந்து வரும்போது எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டும், என்ன வழி? அல்லாஹ்வுடைய சட்டங்களை நான் பேண வேண்டும் என்ற உணர்வோடு வளர்க்கப்படுவான். இது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு படிப்பினையாகும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக் இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். சொல்லிட்டு சொல்றாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். இப்னு அப்பாஸே, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். சஅலனா கேட்கிறது, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். வஇதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ்.
நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. இது மிக முக்கியமான அகீதாவோடு சம்பந்தமான, கொள்கையோடு சம்பந்தமான ஒரு விஷயமாகும். இந்த அடிப்படை நம்முடைய உள்ளங்களில் பதிக்கப்படாத காரணத்தினாலும், நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லப்படாத காரணத்தினாலும், நம்முடைய மக்கள் கேட்டால் யாரிடம் கேட்கிறார்கள்? உயிரோடு இருக்கிற மனிதர்களிடம் கேட்பார்கள், அல்லது இறந்து போன மனிதர்களிடம் கேட்பார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்கிறான். குர்ஆனில் 33 இடங்களில் சொல்கிறான் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, என்னுடைய அடியார்கள் உன்னிடம் வந்து என்னை பற்றி கேட்டால் நீ அவர்களுக்கு அல்லாஹ் தூரத்தில் இருக்கிறான், அல்லாஹ்வை நீங்கள் நெருங்க முடியாது என்று பயம் காட்டாதீர். فَإِنِّي قَرِيبٌ. நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. சொல்லிவிட்டு அதனோடு சேர்த்து உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். பிரார்த்திக்கிற ஒரு மகன் என்னிடம் பிரார்த்தித்தால் அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்பதையும் சொல்லு. ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி. அவர்கள் என்னிடம் பதிலை எதிர்பார்த்து கேட்கட்டும், என்னை அவர்கள் நம்பட்டும் என்று நபியே நீர் அவர்களுக்கு சொல்லு என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா நமக்கு நெருக்கமானவன். எந்த அளவுக்கு நெருக்கமானவன்? நஹ்னு அக்ரபு இலைக்கும் மின் ஹபிலில் வரீத். நாடி நரம்பை விட மனிதனுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுக்கு ஆக நெருக்கமானது எது? நாடி நரம்பு. அவனுடைய உயிர் நரம்பு தான் அவனுக்கு மிக நெருக்கமானது. அதைவிட நெருக்கமாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்ற செய்தியை ஏன் நம்முடைய உள்ளங்களில் பதிவு செய்ய வேண்டும்? நீ உனக்கு ஒரு தேவை வரும்போது அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக. இதனுடைய அர்த்தம் அல்லாஹும் அடியானும் ஒன்றல்ல. நாடி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறேன் என்றால் நாடி நரம்பு தான் நெருக்கம், அல்லாஹ் அதை விட நெருக்கம் என்றால் மனிதனுக்குள் அல்லாஹ் இருக்கிறான் என்ற கருத்தை தருவதற்காக அல்லாஹு தஆலா இதை சொல்லவில்லை. அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்பதுதான் நம்முடைய கொள்கையாகும். குர்ஆனில் 7 இடங்களிலே அல்லாஹு தஆலா இந்த கொள்கையை சொல்கிறான். மனிதன் சரியாக அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்பதை குர்ஆனில் 7 இடங்களிலே சொல்கிறான். அல்லாஹ் எல்லா இடத்திலும் கிடையாது, தூணிலும் துரும்பிலும் இருக்கிறான் என்பது மிக வழிகட்ட கொள்கையாகும். யாராவது அப்படி நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த கொள்கையை மாற்றிவிட வேண்டும். அது இந்துக்களுடைய கொள்கையாகும். தூணிலும் இருப்பவன் துரும்பிலும் இருப்பவன் என்று அல்லாஹ்வை சொல்வது இந்துக்களுடைய கொள்கை, முஸ்லிம்களுடைய கொள்கை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே ஒரு அடிமை பெண் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் அவள் தவறு செய்து விட்டால் கடுமையாக நான் அடித்து விட்டேன். மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த அடிமை பெண்ணை நான் விடுதலை செய்வதற்கு விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஆவியாவை அந்த பிள்ளையை கூப்பிடு என்றார்கள். அந்த பிள்ளையை முஆவியா அழைத்து வருகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையிடம் கேட்கிறார்கள், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இது. நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் அல்லாஹ்வை பற்றி பிழையாக புரிந்திருக்கிறார்கள். நிறைய மௌலவிகளும் பிழையாகவே போதிக்கிறார்கள். நீங்க வயசு போன பொம்பளைகள்கிட்ட அல்லது வயசு போன ஆண்கள்கிட்ட போய் கேளுங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று என்ன சொல்லுவாங்க? எங்கும் இருக்கிறான் அல்லாஹ். என்னால் எல்லோருக்கும் அந்த கொள்கையை சொல்லிக் கொடுத்தவர் யாரு? இஎம் ஹனீஃபா. எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ் என்று அவர் பாடல் மூலம் சொல்லிக் கொடுத்தார். எல்லோருடைய உள்ளங்களிலும் அது பதிந்திருக்கிறது. எனவே இதை மாற்ற வேண்டியது பிழை. இது இந்துக்களுடைய கொள்கை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? தெளிவான கேள்வி, 2வது அர்த்தத்திற்கு இடமில்லாத கேள்வி. அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? அல்லாஹ் ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொன்னது. இந்த கருத்து பிள்ளைண்டா என்ன சொல்லிருக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர்? நீ சொல்றது தப்புமான்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. அவர் வந்ததே அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்காக. அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்?
மகள் நீ சொல்லக்கூடியது பிழை, தவறு, அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதிலை அங்கீகரிக்கிறார்கள். திரும்ப கேட்டார்கள், மன் அன, நான் யார் என்று அந்த பிள்ளைகிட்ட கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சு, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? முஆவியாவை பார்த்து சொன்னாங்க, அஅதிகஹா ஃபஇன்னஹா முஃமினத்துன், அந்த பிள்ளையை விடுதலை செய்யும் முஆவியாவே, ஏனென்றால் அந்த பிள்ளை மூமினான ஒரு பிள்ளைன்னாங்க. அப்ப அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்ற கருத்தை நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாடி நரம்பை விட உமக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்பதன் மூலம் நாம் புரிந்துவிடக் கூடாது. மாறாக அங்கே எதை புரிய வேண்டும் என்றால், இவ்வளவு நெருக்கமாக அல்லாஹ் இருக்கிறான் என்றால் அவனிடம்தான் நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். நம்முடைய உள்ளம் அல்லாஹோடு தொடர்புபட வேண்டும். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், மனிதர்களிடம் கேட்பதை விட அல்லாஹ்விடம் கேட்பதுதான் சிறந்தது. மனிதர்களிடம் உதவி கேட்பதை விட அந்த தேவையும் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்பதுதான் சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மற்றவர்களிடத்தில் கை நீட்டுவதை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. ஒரு முஸ்லிம் கண்ணியமாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் முடியுமானவரை உன்னுடன் நீ சமாளித்துக் கொள், அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய தேவைகளை கேள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய் என்று நமக்கு சொல்கிறது. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விஷயங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பாக இருங்கள். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹ், ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். உதவி செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்கிறது. அதே நேரத்தில் என்ன சொல்கிறால், மற்றவர்களிடம் நீ கை நீட்டாதே என்று சொல்கிறது. உன்னுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேள். இந்த ஒரு கொள்கை ஒரு முஸ்லிமிடம் உருவாக்கப்பட்டால், நம்ம வளர்ந்து வார பிள்ளைகள் அப்படி உருவாக்கினா எவ்வளவு கண்ணியமாக அந்த பிள்ளைகள் வரும். இங்கே ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சுஆல் இதா சஅல்த என்பதற்கு இதா தஅவுத, நீ பிரார்த்தித்தால் என்றும் விளக்கம் தருகிறார்கள். அப்ப நீ பிரார்த்தித்தால் யாரிடம் பிரார்த்திக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும். நீ பிரார்த்திப்பதன் நோக்கம் என்ன? நாம் அல்லாஹ்விடத்தில் எதற்காக பிரார்த்திக்கிறோம்? நம்முடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும். அப்ப நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் யாரிடம் கேட்க வேண்டும்? நிறைவேற்ற முடியுமானவரிடம் தான் கேட்க வேண்டும். தேவையை நிறைவேற்றுவதற்கு யாருக்கு முடியுமோ அவனிடம் தான் கேட்க வேண்டும். முடியாதவனிடம் போய் எப்படி உதவி கேட்க முடியும்? செவிடனிடம் போய் உதவி கேட்க முடியுமா? குருடனிடம் போய் உதவி கேட்க முடியுமா? செத்தவனிடம் போய் உதவி கேட்க முடியுமா? மருத்துவமனையிலே படுத்துக் கொண்டிருக்கிற நடக்க முடியாத ஒரு நோயாளியிடம் போய் உதவி கேட்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நாம் யாரிடம் உதவி கேட்கிறோமோ அவனுக்கு எல்லாம் முடிய வேண்டும். அப்ப எல்லாம் முடிந்தவன், எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் யார்? அல்லாஹ் தான். எனவே நாம் பிரார்த்திப்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் தான் பிரார்த்திக்க வேண்டும். உண்மையிலே இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்கிற நிலையை பார்க்கிறோம். முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் நீங்க பார்த்தால் எங்க போய் நிக்கிறாங்க? தர்காவில் போய் நிக்கிறாங்க. நம்முடைய நாட்டிலே, குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் நீங்க எந்த பள்ளிக்கு போனாலும் அந்த பள்ளியில் என்ன இருக்கு? ஒரு தர்காக்கு பக்கத்துல பள்ளி இருக்கு. பள்ளி எதற்காக ஆக்கப்பட்டது? தொழுகைக்காக. தொழுகையிலே துஆ கேட்க வேண்டும், தொழுது விட்டு துஆ கேட்க வேண்டும். யாரிடம் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடம். ஆனால் பள்ளியிலே தொழுது விட்டு துஆ கேட்பதற்கு எங்கே வருவார்கள்? தர்காவுக்கு வருகிறார்கள். இதே போன்று நீங்கள் உலகத்தில் எடுத்து பார்த்தால், எகிப்திலே நிறைய தர்காக்களை கட்டி வைத்து அங்கே போய் மக்கள் நிற்கிற நிலையை பார்க்கிறோம். துருக்கியிலே அப்படி பார்க்கிறோம். அதே போன்று ஈரானிலே போனால் ஷியாக்கள், அவர்கள் தர்காக்களை கட்டி வைத்து அந்த தர்காக்கள் எந்த அளவுக்கு அவங்க தர்கா கட்டி வச்சிருக்கிறாங்க என்றால், இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்றால் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் யார் அவன். இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு எதிரி. அப்துல்லாஹ் இப்னு சபா, அபூ லுஅலுஆ என்பவன்
ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்தின் எதிரி, இவனுக்கும் கபரு கட்டி வைத்திருக்கிறார்கள். ஷியாக்கள் இவனுக்கும் கபரு கட்டி அவனையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அவனிடம் தங்களுடைய தேவைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சரியாக சொல்லப்படவில்லை. ஒரு மரணித்த ஒரு நல்ல மனிதரோ கெட்ட மனிதரோ, மக்களுடைய பார்வையில் அவர் யாரு? நல்ல மனிதர். ஒரு நல்ல மனிதருக்கு இருக்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இல்லை என்றுதான் இந்த மக்கள் நினைக்கிறார்கள். நல்ல மனிதர் என்பதற்காக வேண்டி அவர் மரணித்தால் அவர் கபருக்குள் இருந்து செவிமடுப்பாரா? இல்லை. நாம் செவிமடுக்க முடியாதென்றால் அவருக்கு முடியாதுதான். ஏனென்றால் அவரும் மனிதர், நாமும் மனிதர்கள். எனவே மக்களுக்கு அல்லாஹ்வை புரிய வைக்காமல் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை யாருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? மரணித்த அந்த மனிதர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே மக்களுடைய உள்ளங்களில் கால் தட்டுப்படும் போது முதலாவது என்ன வாயில் வருகிறது? நடந்து செல்லும் போது கால் தடக்குகிறது, கீழே விழப்போகிறோம். உடனடியாக யார் வர வேண்டும்? நாடி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிற அல்லாஹ் தானே வர வேண்டும். ஆனால் நம்முடைய மக்களுக்கு யார் வருகிறார்கள்? உடனே சொல்லுவாங்க யா முஹையத்தீன் என்று. யார் யா முஹையத்தீன்? அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா. எங்குள்ளவர்? அப்துல் காதிர் ஜீலானி கழிவு முஹைதீன் ஆண்டவர் என்று சொல்லுவாங்க. இந்த முஹைதீன் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா ஒரு நல்ல மனிதர், மாற்று கருத்து கிடையாது. தௌஹீத் பேசிய நல்ல மனிதர் என்பதுதான் ஆச்சரியம். கபரை உடைக்க வேண்டும் என்று நல்ல செய்தி பேசியவர் தான் அப்துல் காதிர் ஜீலானி. இந்த மனிதர் ஈராக்கை சேர்ந்தவர். ஈரானுக்கு பக்கத்தில் இருக்க ஈராக்கிலே அவருடைய கபர் இருக்கிறது. இங்கே சென்னையிலே கால் தட்டுப்படும் போது யா முஹைதீன் என்று கூப்பிடுகிறார்கள் என்றால் இவர்களை விட ஜஹிலிலே உள்ளவர்கள், அறியாமையில் உள்ளவர்கள் யார் இருக்க முடியும்? ஆனால் கூப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சில நேரங்கள் இந்த செய்தி அவர்களிடம் சொன்னால் கோபம் வரும். என்ன சொல்லுகிறாய்? அல்லாஹ்வுக்கு கேட்காதுன்னு சொன்னா கூட கோபம் வராது. அல்லாஹ்வுக்கு நீங்க கேட்கிறது கேட்காது, நீங்கள் அழைக்கிற அழைப்பு, நீங்கள் பிரார்த்திக்கிற பிரார்த்தனை அல்லாஹ் கேட்க மாட்டான் என்று சொன்னா கூட கோபம் வராது அவங்களுக்கு. ஆனா மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு நீங்கள் அழைப்பது கேட்காது என்று சொல்லி பாருங்கள், உங்களுக்கு நிறைய திட்டுவார்கள். வஹாபி என்பார்கள், இஸ்ரேல்காரர்கள் என்பார்கள், நஜாத்தி என்று சொல்வார்கள், என்னென்னமோ எல்லாம் சொல்லி திட்டுவார்கள். எப்படியான ஒரு நிலைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு போய் விட்டு போயிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வையும் அப்துல் காதிர் ஜீலானியையும் ஒப்பிட்டால் அவர்களுடைய பார்வையில் சிறந்தவர் யார்? அப்துல் காதிர் ஜீலானி. இன்னா லில்லாஹி வ இன்னா. ஆனா சொன்னால் சொல்வார், அப்படி நாங்கள் சொல்லவில்லை என்பார்கள். நாங்க அப்படியே அது சொன்னோமா? அப்துல் காதிர் ஜீலானி நான் சிறந்தவர் என்று சொன்னோமா என்று கேட்பார்கள். ஆனா என்ன சொல்றாங்க? அல்லாஹ்விடம் கேட்பதை விட சிறந்தது அப்துல் காதிர் ஜீலானியிடம் கேட்பது என்று சொல்கிறார்கள். இதற்கு சிலர் தத்துவங்கள் வேறு சொல்லுவார்கள். நாங்கள் அப்துல் காதிர் ஜீலானி அல்லாஹ் என்று சொல்லவில்லை, அவர் எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் தருவார் என்றும் சொல்லவில்லை. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? நாங்கள் பாவிகள், அல்லாஹ்விடத்தில் எப்படி நேரடியாக போக முடியும்? எனவே ஒரு இடைத்தரகராகத்தான் இவரை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அதற்கு உதாரணம் வேறு சொல்வார்கள், நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி. நீங்கள் ஒரு நீதிமன்றத்திற்கு போய் நீதிபதியிடத்திலே நீங்களாக நின்று வாதாட முடியுமா? நீதிபதியிடத்திலே உங்களுடைய பிரச்சனையை நீங்களாக போய் எடுத்து வைக்க முடியுமா? முடியாது. ஒரு இடையிலே ஒரு லாயர் தேவை. அது போன்றுதான் நாங்கள் அப்துல் காதிர் ஜீலானியை வைத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அது புரியாத மக்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் அடுப்பை மூட்டுகிறீர்கள், நெருப்பு பத்துகிறது, தோசை சுட வேண்டும், நீங்கள் மாவை எடுத்தெடுத்து நெருப்பிலே ஊற்றுவீர்களா? நெருப்புத்தானே தோசை தர வேண்டும், நெருப்புத்தானே தோசையை தருவது. எனவே நீங்கள் தோசை மாவை எடுத்து நெருப்பில் ஊற்றுவீர்களா அல்லது இடையிலே ஒரு கல்லை வைத்து தோசை கல்லிலே மாவை ஊற்றுவீர்களா என்று கேட்பார்கள். அப்ப கேட்கிற மக்களுக்கு ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்று அதை பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வை போய் தோசைக்கல்லுக்கும் நெருப்புக்கும், அவுலியாக்களை தோசைக்கல்லுக்கும், அல்லாஹ்வை நீதிபதிக்கும்
அவுலியாக்களை லோயருக்கு ஒப்பிடுறால் என்ன நியாயம் இது? முதலாவது, இந்த அட்வொகேட்டுகளை, லாயர்களை நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் என்னண்டு, மக்கள் மத்தியில் அவர்களை பற்றி இருக்கிற அபிப்பிராயம் என்ன? பொய்யர்கள், உண்மையை பொய்யாக்குவார்கள், பொய்யை உண்மை என்று வாதிடுவார்கள். அவுலியாக்கள் அப்படியா? நீங்கள் லாயருக்கு ஒப்பிட்டால் நீங்கள் அப்படித்தானே சொல்ல வேண்டும். நீதிபதி எப்படிப்பட்டவர்? லாயர் எதை வாதிடுகிறாரோ அதை கொண்டுதான் தீர்ப்பெழுதுவார். நல்லவனை சில நேரம் குற்றவாளி என்று வாதிட்டு நிரூபித்தால் நீதிபதி எப்படி தீர்ப்பெழுகிறார்? நல்லவன் குற்றவாளி என்று தீர்ப்பெழுதுகிறாரா இல்லையா? அல்லாஹ்வும் இப்படித்தானா? நஊது பில்லாஹ். இப்படி அற்பத்தனமான உதாரணங்களை கூறி அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைத்து இந்த அவுலியாக்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிற ஒரு நிலையை சமுதாயத்திலே பார்க்கிறோம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் உண்மையா என்ன வரணும் என்றா, இப்படி நடந்திருக்கிறதா, அவுலியாவை அல்லாஹ்வை இப்படி நாம அவுலியாக்களை விட சாதாரணமாக்கி விட்டோமா என்று கை சேதப்படுவதை விட்டு உடனே என்ன செய்கிறார்கள்? இவர்கள் அவுலியாக்களை திட்டுகிறவர்கள், அவுலியாக்களை விமர்சிக்கிறவர்கள், இவர்களுடைய பயான்களுக்கு போகாதீர்கள், இவர்களுடைய வகுப்புகளுக்கு போகாதீர்கள், இவர்களோடு தொடர்பு வைக்காதீர்கள் என்று அந்த அப்பாவி மக்களை தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சியை நம்ம சமுதாயத்தில் இன்று சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா என்கிற சின்ன நபித்தோழரை வாகனத்தில் பின்னால் வைத்துக் கொண்டு அழகாக என்ன சொல்கிறார்கள்? நீ கேட்டால், பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் உதவி தேடு என்று எவ்வளவு அருமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதைத்தான் நாம் தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் என்ன தொழுகை தொழுதாலும், ஜனாசா தொழுகை தொழுதால் கூட, ருக்கு சுஜூது கிடையாத ஜனாசா தொழுகை தொழுதால் கூட நம்ம என்ன சொல்கிறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம். உன்னையே என்றால் என்ன? உன்னை மட்டும்தான் வணங்குவோம், உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். வ இய்யாக நஸ்தஈன். உன்னிடம் மாத்திரமே உதவி தேடுவோம், உன்னை தவிர வேறு யாரிடமும் நாங்கள் உதவி தேடவே மாட்டோம். இதை சொல்லிட்டுத்தான் அங்க போறாங்க, இதை சொல்லிவிட்டுத்தான் வீட்டுக்கு யாரையாவது அடைத்துட்டு வராங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜின்களிடம் உதவி தேடுகிறவர்கள், பேய் பிசாசுகளிடம் உதவி தேடுகிறவர்கள், இந்த மரணித்த அவுலியாக்களிடம் உதவி தேடுகிறவர்கள், சில நேரங்களில் கடுமையாக இந்துக்களோடு கலந்திருக்கிற மக்கள் அவர்களுடைய கடவுள்களிடமும் உதவி தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தங்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத நோய் வந்துவிட்டால் டாக்டரிடம் காட்டுகிறார்கள், ஏனைய சித்த மருத்துவர்களிடம் காட்டுகிறார்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள வைத்தியர்கள், அதாவது ஷிர்கை கொண்டு வைத்தியம் செய்யக்கூடியவர்களிடம் காட்டுகிறார்கள். அப்படி முடியவில்லை என்றால் யாராவது ஒரு மனித வடிவில் வருகிற ஷைத்தான் சொல்லுவான், இந்த கோயிலுக்கு போய் இன்ன கடவுளுக்கு நீ நேர்ச்சை செய்து பாரு, உனக்கு குணம் கிடைக்கும் என்றால் உடனே அங்கும் ஓடி போகக்கூடிய நிலையில் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருப்பதை நாம் இன்றும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரிகளே, ஒரு ஆபத்தான நிலை. இந்த நிலையில் அவர்கள் மரணித்தால் அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடும். ஏனென்றால் இது தெளிவான ஷிர்க். وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ, ஷிர்க் செய்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் நிச்சயமாக சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். وَمَأْوَاهُ النَّارُ. அவன் ஒதுங்கும் தரம் நரகமாகும். وَمَا لِلظَّالِمِينَ مِنْ أَنصَارٍ. ஷிர்க்கின் மூலம் அநியாயம் இழைக்கிறவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. யார் சொல்றது? இது அல்லாஹ் சொல்றான். ஷிர்க் செய்யக்கூடியவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம் என்பதை அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிவிட்டான். இதுல வேற யாரும் அபிப்பிராயம் சொல்றதுக்கு சான்ஸே இல்லை. எனவே இந்த விஷயங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் உதவி தேடுவது என்பது நிச்சயமாக நம்மிடத்திலே ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது மிக கவனமாக வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரின் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைக்க கூடாது. அல்லாஹ் சர்வ சக்தன். அல்லாஹ் குன் என்றால் எல்லாம் நடக்கும், ஆக என்றால் நடக்கும். அல்லாஹ் பணக்காரனை ஏழையாக்குவான், ஏழையை பணக்காரனாக்குவான். அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு குழந்தைகளை கொடுப்பான், விரும்பியவர்களுக்கு குழந்தை கொடுக்காமல் விடுவான். அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், விரும்புபவர்களுக்கு ஆட்சியை கொடுக்காமல் விடுவான்.
விரும்புகிறவர்களை அல்லாஹு தஆலா ஆண் குழந்தையாக ஆக்குவான், விரும்புகிறவர்களை பெண் குழந்தையாக ஆக்குவான். விரும்புகிறவர்கள் நோயில் விழுவார்கள், விரும்புகிறவர்களை அல்லாஹ் குணப்படுத்துவான். அல்லாஹு தஆலா எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன். அல்லாஹ்வுடைய சக்தியில், அல்லாஹ்வுடைய ஆற்றலில் யாருக்காவது சந்தேகம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர் முஸ்லிமாக இருப்பதற்கு எந்த வகையிலும் தகுதியற்றவராவார். அப்ப எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ள அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைப்பதா அல்லது பலவீனமான மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதா? அல்லாஹ்வின் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதை திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு என்பதோடு நிறுத்தி விடாமல் ஒரு மெசேஜை சொல்லுகிறார்கள். இஅலம், இப்னு அப்பாஸை நன்றாக அறிந்து கொள், அன்னல் உம்மத லவிஜ்தமஉ அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லன் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து, உம்மா என்றால் யாரு? அல் உம்மா என்றால் சமுதாயம். ஒட்டுமொத்த சமுதாயமுமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை ஏற்பட வேண்டும் என்று நாடினாலும் அந்த நன்மையை அவர்களால் செய்யவே முடியாது. புரியுதா? எல்லாரும் சேர்றாங்க. உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு நன்மை செய்ய நாடுகிறார்கள். அவர்களால் அந்த நன்மையை செய்ய முடியாது. எப்போது அந்த நன்மை நடக்கும்? அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து உமக்கு ஒரு கெடுதி செய்ய வேண்டும் என்று நாடினாலும் முடியாது. அது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர. எவ்வளவு அழகான ஒரு கொள்கை! இந்த கொள்கையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் தன்னம்பிக்கை உள்ளவனாக அவன் வாழ்வானா இல்லையா? யாரா இருந்தாலும் கனவு மொத்தானாலும் பிரச்சனை இல்லை. சிலர் என்ன சொல்றால், ஒரு 4-5 பிள்ளைகள், கணவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி கொண்டு வருதுன்றா ஒரே புலம்பிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் கிட்ட போய் அவருக்கு குணத்தை கேட்பதை விட்டு விட்டு என்ன புலம்புறது? இவர் மௌத்தானா நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்ப்பேன்? இந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி உணவு கொடுப்பேன்? நான் எப்படி இந்த பிள்ளைகளை பார்த்துக் கொள்வேன்? பாடசாலை ஸ்கூலுக்கு காசு கட்ட வேண்டும், காலேஜுக்கு காசு கட்ட வேண்டும், பிள்ளைகளுக்கு வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும். இப்படியாக புலம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த கொள்கை இருந்தால் அந்த புலம்பலுக்கு அவசியமே இல்லை. எந்த ஒரு நிலையிலும் இந்த கொள்கை உள்ளவர்கள் அல்லாஹ்வை தான் நினைப்பார்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு ஆபத்தான கட்டங்களில் நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள். நீங்கள் நினைக்காத விதத்தில் உங்களுக்கு உதவி வரும். உதவி வரல என்றால் கொள்கையில பிழை, பிழைங்க நம்மள பிழை, நாம் நினைத்த முறை பிழை, அல்லது நாம் அல்லாஹ்வை புரிந்து கொண்ட விதம் பிழை. உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீத் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஊரே எதிர்க்கிறது, பொருட்படுத்தவில்லை. மன்னன் எதிர்க்கிறான், நும்ருத் கணக்கெடுக்கவில்லை. தந்தையுடைய தொழில் என்ன? சிலை செய்வது. தந்தையுடைய தொழிலே சிலை செய்வது. அந்த தந்தை எதிர்க்கிறார், என்னுடைய தொழில் அடிபடுகிறது, உன்னுடைய பிரச்சாரத்தினால் என்னுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது என்று தந்தை எதிர்க்கிறார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக தெளிவாக இருந்தார்கள். இப்படி உறுதியாக தெளிவாக இருந்தவர்கள் கடைசியிலே இந்த மக்களுக்கு எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர்களுக்கு புரியாமல் இருந்த நேரத்தில் இதை தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக நிரூபித்து காட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். எல்லோரும் ஒரு திருவிழாவுக்காக வெளியூருக்கு செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகாமல் ஊரில் தங்கிவிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் போன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? எல்லா சிலையையும் உடைத்து தரைமட்டம் ஆக்கினார்கள். ஒரே ஒரு பெரிய சிலையை மாத்திரம் விட்டு வைத்தார்கள். மக்கள் திரும்பி வருகிறார்கள். வந்து பார்த்தா கடவுள் எல்லாம் உடைந்து போய் கிடக்கிறது. ஆவேசமும் கோபமும் வருகிறது. அல்லாஹ்வை திட்டினா, அல்லாஹ்வை ஏசினா கோபம் வராது. பள்ளிவாசல உடைச்சா கோபம் வராது. எதுக்கு கோபம் வரும்? தர்காவை உடைச்சா கோபம் வரும். தர்காவை பற்றி பேசினா கோபம் வரும். அது மாதிரி அந்த மக்களுக்கு சிலைகள் உடைக்கப்பட்டிருந்த போது கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. உணர்ச்சி வசப்படுகிறார்கள், கத்துகிறார்கள்.
யார் இதை செய்திருப்பான் என்று தேடுகிறார்கள். அப்போதுதான் அங்கே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு ஃபத்தன் யذ்குருஹும், ஒரு இளைஞன் தான் இவர்களை பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டு திரிந்தான். இவர்களுக்கு சக்தி கிடையாது, ஆற்றல் கிடையாது, இவர்கள் பலவீனமானவர்கள் என்று பேசிக் கொண்டிருந்தான். யுகாலு லஹு இப்ராஹிம், அவனுக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்றதும் தேடி போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனை பிடிச்சிட்டு வரான். வந்து கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களோட பெரிய சிலை உடைக்கப்படாமல் தானே இருக்கிறார், அவருடைய தோளில் தானே உடைத்த ஆயுதம் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அவரிடம் கேளுங்கள், யார் உடைத்தார் என்பதை அவர் காட்டித் தருவார் என்ற போது அவர்களுடைய பலவீனம் அவர்களுக்கு புரிந்தது. செய்தது யார் என்று புரிந்துவிட்டது. இப்ராஹிம் தான் இதை செய்திருப்பார் என்று. என்ன செய்தார்கள்? இப்ராஹிமை பிடித்தார்கள், ஒரு கிடங்கை தோண்டுகிறார்கள், குழியை தோண்டுகிறார்கள், அந்த கிடங்கிலே தீயை மூட்டுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடித்துக் கொண்டு இழுத்து வருகிறார்கள். கண்ணுக்கு முன்னால தீ நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சு அப்படியே வீசுறாங்க நெருப்புக்குள்ள. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல யாரை நினைத்தார்? அல்லாஹ்வை நினைச்சிட்டு என்ன சொன்னார்? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நம்ம ரிவாயத்தில் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் இருக்கிறான். வ நிஅமல் வக்கீல், நான் பொறுப்பு சாட்டுவதற்கு அவன் தான் சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்ன உடனே ரிசல்ட் பாருங்க. அல்லாஹ் உடனே நெருப்பு யாருடையது? அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் நெருப்பை பார்த்து சொன்னான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் லி இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக பாதுகாப்பாக இது என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யா கண்டிஷன்ல இருந்துட்டு வரான். இவன் தூக்கி போட்டது எதுல? நெருப்புக்குள்ள. ஆனால் அங்க இருந்தது என்ன? குளிர்ச்சி, பாதுகாப்பு. அப்ப அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை புரிந்த நிலையில் தவக்குல் வைத்தால் அல்லாஹ் நமக்கு போதுமானவன். அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனோடு சண்டை செய்கிறார்கள். அல்லாஹ் வானங்களுக்கு மேல் இருக்கிறான், நீ கடவுள் அல்ல என்று சொல்கிறார்கள். ஆனால் அவன் திமிர் பிடித்து அலைகிறான். கடைசியில மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் பக்கம் வரும்போது அவன் அந்த மேஜிக் போட்டி ஒன்று வைத்தான், பாம்பு போட்டி. அதிலேயும் ஜெயித்தது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லாவற்றையும் பார்த்ததும் அவனுக்கு கடும் பயம் வந்து விட்டது. என்ன முடிவெடுக்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். அவனே தலைமை தாங்கி ஒரு படையை திரட்டி கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு செல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட இருந்த மக்களும் ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓடினால் கடைசியில் என்ன வந்துச்சு? கடல் வந்துச்சு. பின்னால் துரத்தி கொண்டு வருவது ஃபிரௌன். அந்த இடத்துல சில மக்கள் சொன்னார்கள், பலவீனமான ஈமான் உள்ளவர்கள் சொன்னார்கள், மூசாவே இன்னால் முதுரகூன், நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல், அவர்கள் என்ன ஒரே எடுத்த எடுப்பிலே சொன்னார்கள், அப்படியா மாட்டிக்கிட்டோம், என்ன இங்க கடலை தவிர வேறு வழி இல்லை, மறுபக்கம் ஓடினால் ஃபிரௌனிடம் அகப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லாமல், கல்லா அப்படி சொல்லாதீர்கள், அப்படி அல்ல, நாம் மாட்டவில்லை, நாம் அகப்படவில்லை, இன்னமய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய ரப் இருக்கிறான், அவன் எனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவான் என்றார்கள். என்ன நடந்துச்சு? உடனே அல்லாஹ் சொன்னான், மூசாவை கையில் இருக்கிற தடியினால் கடலில் அடி என்றான். கடலில் அடித்தார்கள். ஒரு பிரிட்ஜ், கடலுக்கு மேலால் ஒரு பாலம் வந்து விடுகிறது. அல்லாஹு அக்பர். இது ரெண்டும் குர்ஆன் சொல்லக்கூடிய சம்பவம் சகோதரிகளே. அல்லாஹ் யார் என்பதை சரியாக புரிந்த நிலையில் அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார், பயம் வராது. எந்த நேரத்தில் நம்ம வீட்டுல தனியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, பயப்பட தேவையில்லை, யார் இருக்கிறா கூட, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியை தருவான். ஒரு திருடன் வந்தால் சரி, அல்லது உங்களை தாக்குவதற்கு யாராவது வந்தால் சரி, அல்லாஹ் அந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பான், உங்களுக்கு அவன் உதவி செய்வான். அந்த கொள்கை நம்மிடத்திலே வர வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பிள்ளையின் உள்ளத்திலே பதிவு செய்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு அருமையான ஹதீஸ், நிறைய அர்த்தங்களையும் கருத்தையும் கொண்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய கொள்கையை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த கொள்கையை நாம், இந்த ஹதீஸில் வருகிற கொள்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் போதிக்க வேண்டும். ஒரு நல்ல
ஈமானுள்ள, குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே நம்பக்கூடிய ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.